ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அக்கா வீட்டில் ஒன் டே விலாக் பார்க்கலாம். வாங்க. மதியம் சாப்பிட்டு முடிச்சு நைட்டு இடியாப்பம் கடையில் வாங்கினது, தேங்காய் பால் வீட்டில் அரைச்சது. அதுக்கப்புறம் இட்லி, மல்லாட்டை சட்னி. அக்கா வீட்டில் பொதுவாகவே மல்லாட்டை சட்னி தான் அதிகமாக அரைப்பாங்க. நாங்கள் மொத்தம் 3 பேர். நான் தான் வந்து லாஸ்ட்டு பொண்ணு. எனக்கு 2 அக்கா இருக்காங்க. இப்போ நான் பெரிய அக்கா வீட்டில் தான் இருக்கேன். நான் இருக்கேன், சின்ன அக்காவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளாக விரதம் இருந்தோம். அதனால் வந்து அக்கா வீட்டில் தான் வந்து விரதத்தை முடித்தோம். அக்கா வந்து மீன், சிக்கன், இறாலாம் அக்காவும் மாமாவும் காலையில் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்தோம். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அக்கா வீட்டிலே 2 நாள் ஸ்டே பண்ணியாச்சு. சின்ன அக்காவும் இங்கே தான் இருக்காங்க. சின்ன மாமா மட்டும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அக்கா எங்களுக்கு தோசை ஊற்றி தர வந்துட்டாங்க. காலையில் தோசையும் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்கா என்னை வீடியோ எடுக்காதன்னாங்க. ஒன்றை தான் வீடியோ ஃபஸ்ட்டு எடுப்பேன். இவங்க தான் என் பெரிய அக்கா. எங்கள் சின்ன அக்கா தான் துணிலாம் மடித்து தருவாங்க. வாங்க பார்க்கலாம். அதை அக்கா வீட்டு பீரோ இதை ஏன் கட்டுறேன்னா, எங்கள் மாமா எங்கள் சின்ன அக்காவுக்கு ஒரு வேலை வச்சார். எங்கள் சின்ன அக்கா அழகாக நீட்டாக அடுக்குவாங்களா, அதனால் கீழே வந்து பெரிய அக்காவுடைய ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது. அதனால் சின்ன அக்காவை கூப்பிட்டு வந்து எனக்கு கீழே என் பொருளெல்லாம் அடுக்கி கொடுத்துரு, உங்கள் அக்கா ட்ரெஸ்ஸெல்லாம் மேலே அடிக்கிற, உங்கள் அக்கா சேரீயெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் சின்ன அக்கா பெரிய அக்காவுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் மேலே வச்சுட்டு மாமாவோடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கீழே வைக்கிறாங்க. சின்ன அக்கா க்ளீன் பண்ணுறதுல செம்ம. ஏன்னா அழகாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க நீட்டாக. பாருங்கள், அழகாக அடுக்கிட்டாங்க. ஃபுல்லாக ஒரு ரோ ஃபுல்லாகவுமே பெரிய அக்கா ட்ரெஸ்ஸு வைக்க வேண்டிய இடத்துல அதை வச்சுட்டு மாமாவுடைய ட்ரெஸ்ஸை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சமையல் வேலைலாம் பார்த்தாச்சு. அக்கா அங்கே பெரிய அக்கா மட்டும்தான் சமைச்சாங்க. நான் சாப்பிட வந்துட்டேன். வீடியோ எடுத்தேன் போய். இதில் மீன் குழம்பு அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதிலே வந்து கருவேப்பிலையும் உருவி வச்சுட்டாங்க. அக்கா ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க, அம்மா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அம்மா வந்து பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு கடுகு போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் வடகம் போடுறாங்க. ஆனால் அம்மா வடகம்லாம் போட மாட்டாங்க. இருந்தால் போடுவாங்க, ஆனால் மேக்ஸிமம் வடகம் அம்மா போட மாட்டாங்க. அதோட பூண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா போட்டு வதக்கிட்டாங்க. ஏன்னா நிறையா டிஷ் செய்ய வேண்டியது இருந்தனால ஒன்றாவே போட்டு வதக்கிட்டாங்க. அது நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அக்கா வந்து புளி வந்து உப்பு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா புளியில் உப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வதங்கிறதுக்கு, கொத்தமல்லியை போட்டு அதுக்கப்புறம் புளி கரைக்க வந்துட்டாங்க. புளி ஊற வச்சுருந்தாங்க. அம்மா வந்து புளியை கரைச்சி இதிலே மிளகாத்தூள் போட்டுருவாங்க. ஆனால் அக்கா வந்து குழம்புல வந்து வதக்கி விட்டால அதில் வந்து மிளகாத்தூள் போடுறாங்க. மிளகாத்தூளை வந்து அதிலே போட்டு வதக்கிடுவாங்க. அம்மா வந்து புளி கரைச்சி வைப்பாங்கள்ல, அதில் தான் போடுவாங்க. அக்காவை கேட்டால் பச்சை ஸ்மெல் அடிக்காது, இதிலே போட்டு வதக்கிட்டால் நம்ம குழம்பு. ஆனால் உண்மையாலுமே அக்கா வைக்கிற குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாவும் இப்படி தான் வச்சாங்க. மாங்காய் போட்டாங்க குழம்பு கொதிச்சோடனே. ஆனால் அம்மா இப்போ வர குழம்புலாம் கொஞ்சம் நல்லா வைக்கிறது கிடையாது. அதனால் அக்காட்ட மீன் குழம்பு கேட்டு வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு வந்தேன் நான். பாருங்கள், கவலை மீன் குழம்பு தான். சங்கரா மீன் வறுத்துட்டாங்க, கவலை மீன் குழம்பு வச்சுட்டாங்க. பாருங்கள், அப்படியே மீன் வறுக்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதிலே அக்கா மீன் பாருங்கள், அழகாக சங்கரா மீனில் இந்த மாதிரி உப்பு காரம் ஏறுறதுக்காக நடுவில் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. மீன் வந்து உடையாமல், ஃப்ரெஷ் மீன் தான், உடையாமல் வந்துச்சு. அக்கா எல்லாத்துலேயுமே பெப்பர் தூள் சேர்ப்பாங்க. நாங்கள் பெப்பர் தூள்லாம் சேர்க்க மாட்டோம். அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குமா, அதோட மீன் மசாலா சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுட்டாங்க. இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற சிசரு. பாருங்கள், அழகாக பெரட்டி ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு தான் எடுத்து வறுத்தாங்க. ஆனால் மீன் உடையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன் வந்து புட்டுட்டு வரும், ஆனால் புட்டுட்டுலாம் வரல, நல்லா இருந்துச்சு. அதிலே கொஞ்சம் கவலை மீனும் இருந்துச்சு, அதிலே போட்டாங்க. பாருங்கள், சங்கரா மீனும் வறுத்தாச்சு. உண்மையானுமே சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். நாங்கள் வந்து கடலூர், அக்கா வந்து பண்ருட்டி. நான் இங்கேருந்து தான் மீன் போவோம். ஆனால் ஃப்ரெஷ் மீன் கிடச்சனால வாங்கிட்டு வந்துட்டாங்க.
மீன் குழம்பு எங்கள் அக்கா எனக்காக தான் வச்சாங்க, நான் மீன் குழம்பு வைக்க சொன்னேன்னு சொல்லிவிட்டு. இல்லைனா பிரியாணி அது மாதிரி செய்யலான்னு பார்த்தாங்க. பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்து மாமா கார்லேயே வந்து வீட்டில் இட்டுன்னு வந்து விட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.